ராஜசேகர் சார் வணக்கம். வணக்கம் ராஜசேகர் சார், இந்த கார்டை கட் பண்ணுங்கப்பா சார். இந்த இஷ்யூவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்தடுத்து அரெஸ்ட் கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு சார். சொல்லுங்க சொல்லுங்க. காவல்துறையை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்ட்டு நினைக்கிறீங்க சார் நீங்க? இல்ல, இந்த கைது நடவடிக்கை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. இந்த இந்த வழக்கு எந்த கோணத்துல போகும்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஓகே ஓகே. ரெண்டாவது இது இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களே உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னீங்க, சென்னை மட்டும்தான் இந்த மத்திய அரசின் இதை ஃபாலோ பண்ணல, சென்னை மாநகரம் மட்டும்தான் அந்த ஆன்டி ட்ரக் கேம்பெயின் நடத்தலன்னு சொன்னீங்க. ஆமா. ஸோ சென்னையில் இருக்க அத்தனை விடுதிகளும் பப்புகளும் 5 நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிற அனைத்து இடமும் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டும். ஏன்னா ட்ரக் டிராபிக்கிங் ஹோட்டல்ல மட்டும் நடக்கல, பெரிய பெரிய குடியிருப்புகள்லயும் நடக்கின்றதா தகவல்கள் வருது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ரெய்டு பண்ணி நிறைய குடியிருப்புகள் சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் ரெய்டு செஞ்சு பல வழக்குகளை பல குற்றங்களை தடுத்திருக்கிறார்கள், பிடித்திருக்கிறார்கள் குற்றவாளிகளை. இதுல தொடர்புடையவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக ஏன் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன்னா, நீங்க ஒண்ணு அதிமுகவோட தொடர்புள்ள நபர்களை கைது செய்யறாங்க. நீங்க பாஜக பெரிய பொறுப்புல சின்ன சின்ன கீழ்மட்டத்தில் இருக்க பொறுப்புல இருக்க நபர்களும் அவர்களுடைய ஏஜென்ட்ஸை வைத்து இந்த ட்ரக் டிராபிக்கிங்க பண்றதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. இந்த கோணத்திலையும் காவல்துறை சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏன்னா சென்னை என்பது 3 பகுதிகளாக காவல்துறை எல்லையாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒன்று சென்னை மாநகரம், கிரேட்டர் சென்னை, ஆவடி கமிஷனரேட், தாம்பரம் கமிஷனரேட். இது இப்ப சென்னையில நடக்கிறதோட இந்த ஆவடி அண்ட் தாம்பரம் கவனிக்கப்பட வேண்டும். அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை, ஏன்னா ரொம்ப விரிவடைந்து போய்விட்டது. அங்கதான் இந்த கல்லூரி மாணவர்கள், அந்த குடியிருப்புகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், நட்சத்திர விடுதிகள், பப்புகள், இந்த FL3 லைசன்ஸ் உள்ள பார்கள் எல்லாம் நிறைய திறந்திருக்குது. அதுக்கு ஐடி செக்டார் ஒரு காரணம்ன்றாங்க. வளர்ச்சி, சென்னை பெருநகர் வளர்ச்சி, இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ரூட்ல இருக்க அடுக்குமாடி குடியிருப்புகள், இதெல்லாம் நீங்க கவனிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நம்ம எல்லைக்குள்ளே வரல, இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வரலன்னு நினைக்கிறேன் சார். தமிழ்நாடு இந்தியாவிலேயே சார், ராஜசேகர் சார், இந்தியாவிலேயே ஒரு 1000 போலீஸை போட்டு ஒரு கல்லூரி மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் காவல்துறை போய் ஒரு சோதனை நடத்தி அவங்க தங்கி இருக்கிற இடத்துல, விடுதிகளில் இருந்து, ஹாஸ்டல்ஸில் இருந்து ட்ரக்கை எல்லாம் கொஞ்சம் சீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் நடந்தது. நீங்கள் இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்லையுமே பண்ண கிடையாது. ஓரளவு ரொம்ப அக்ரெசிவான நடவடிக்கைகளை போலீஸார் எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த இதில். ஆனால் இவ்வளவு செய்த பிறகும் கூட ரொம்ப சாதாரணமாக சென்னையினுடைய வீதிகளில் இந்த மாதிரி கொக்கைன் விற்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆன்டி நார்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னுடைய ஒரு SI அருள்மணி அப்படிங்கிறவர் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்து, அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் போலீஸார் ஒரு FIR பதிவு பண்ணி, அந்த FIR-இன் அடிப்படையில் 2 நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கிறது தான் இதில் ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சார். இதனுடைய இந்த புள்ளி அப்படியே தொடர்ந்துகிட்டே போகுது சார். இது முதல்ல பிரசாத்ன்னு சொன்னாங்க, அப்புறம் பிரதீப்னு சொன்னாங்க, அப்புறம் கானா நாட்டை சேர்ந்த ஜான் அப்படின்னாங்க, அப்புறம் நம்மளுடைய நடிகர் கிருஷ்ணா வந்தார். இப்போ கிருஷ்ணாக்கு அடுத்து ஜஸ்பீர் என்கிற கெவின் வந்திருக்கிறார் சார். இந்த லிங்க்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாயிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக இது விரிவடையும் என்றுதான் நான் நம்புகிறேன். ஒழுங்கா, அதாவது இந்த விசாரணை சரியான கோணத்திலும் சரியான வேகத்திலும் சென்றால் பல கைதுகள் நடக்கும்.
இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொது நலத்தோடு நான் சொல்றேன். ஓகே. மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஒரு புறம் இருக்கும்போது இதை நாம் இப்பொழுதே முளையிலே கிள்ளி விடவில்லை என்றால் இது நம்மளுடைய வருங்கால நம்மளுடைய சந்ததிக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீங்க ஒரு கல்லூரியில ரைடு பண்றத பெரிய விஷயமா சொல்றீங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சென்னை மற்றும் சென்னை சுற்றுப்புறத்துல இருக்க பல 100 கல்லூரிகள் இருக்குது, பல ஆயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில 1000, 2000, 3000 அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது. அங்க பேஸ்மெண்ட் 1, பேஸ்மெண்ட் 2, பேஸ்மெண்ட் 3 அப்படின்னு பல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட இருக்குது. அங்கெல்லாம் உங்களுக்கு சிசிடிவி கேமராஸ் கிடையாது. ட்ரக் டிராபிகிங் நடக்குது. இதுக்கெல்லாம் இதை அங்க குடியிருப்பு வாசிகள் அவங்க அதை எடுத்து கேள்வி கேட்கும் போது அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள், அவர்களை ஆள் வைத்து அடிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் காவல்துறையிடம் சேருவதில்லை. நீங்க இதெல்லாம் நம்ம வழக்கறிஞரா இருக்கிறதுனால ஒரு வழக்கை நம்ம பல கோணத்துல இருந்து பலரிடம் என்று நம்ம கேள்விப்படுறோம். ஆனா காவல்துறை நடவடிக்கை சோமோட்டோவா இருக்கணும். நீங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் வந்தாதான் நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லக்கூடாது. இட் இஸ் a responsibility, duty. எப்படி ஒரு குடிமகனுக்கு அவேர்னஸோட இருக்கணுமோ காவல்துறையும் ப்ரோஆக்டிவா இருக்கணும். ஓகே சார். ராஜசேகர் சார், இறுதியா நான் உங்ககிட்ட கேட்டு முடிக்கிறேன் சார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சார், இந்த 2 பேரு நடிகர்கள் கைது செய்யப்பட்ட இந்த விவகாரத்தை தொடர்ந்து அடுத்து ஃபர்தரா இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப வேகமா போகிறத நம்ம பார்க்க முடியுது. கமிஷனர் அருணுடைய ஆர்டர் படி விஜயகுமார் ஐபிஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் இதை ரொம்ப வேகப்படுத்துறாங்க. ஆனால் ஒரு விஷயம் சார், இதை ரொம்ப அரசியல் ரீதியாக கையாளாமல், இதில் ஒரு ஐடி விங், ஏடிஎம்கே ஐடி விங்கை சேர்ந்த ஒரு நபர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இதை அரசியல் ரீதியாக கையாளாமல், இல்லை அரசியலுக்காக இதை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்காமல் இதோட ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வேலையை இந்த சென்னை போலீஸ் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்கல்ல சார், டிஎம்கே சொல்கிறது இல்லையா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்கா சார்? இது இல்ல, அது எனக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எந்த நோக்கத்துல செய்யறாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? முதலில் ஒன்று வக்கீல், ரெண்டாவது அரசியல் இருக்குதா இல்லையா என்று திமுக இல்லை என்று சொல்கிறது, அதிமுக இருக்குது என்று சொல்கிறது. பாஜகவை சேர்ந்த சிலரும் கைது செய்யப்பட்டால் அவர்களும் அரசியல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். அதனால அரசியல் கட்சி போர்வையில நடக்கும் இந்த மாதிரி சொசைட்டிக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பெரிய ஆபத்து. இந்த மாதிரி போதை வஸ்துக்களை விற்பதும் அதை கன்சியூம் பண்ணுவதும் தான். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு இந்த அரசு கடும் நடவடிக்கை எடுக்க, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இதுதான் பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்வது. இது மட்டும் இல்ல, எல்லா காலேஜஸ், ஈவன் ஸ்கூல்ஸ் பக்கத்துலயும் விக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா நீதிமன்றத்துல நான் அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய ஸ்கூல்ஸ் பக்கத்துல பெயில் அப்ளை பண்ணும்போது நான் பாக்குறேன், நீதிபதிகள் ரொம்ப ஆதங்கத்தோடு கேக்குறாங்க, என்னங்க நடக்குது அப்படின்னு. போதை மருந்து, இது கொக்கைன் மட்டும் இல்ல, டேப்லெட்ஸ், ஸ்டாம்ப், ஏதோ சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு. இதெல்லாம் நம்மளுடைய சமுதாயத்துக்கு கேடான விஷயங்கள். இதை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அரசியல் செல்வாக்கை வைத்து இன்னும் பலர் ஒளிந்து கொண்டு இந்த வியாபாரத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், வளமையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் மீதும் சட்டம் பாய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.